ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது கோயில் தமிழ் கராஜ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஒரு ஸ்கூட்டி பைக் ஒன்று பற்றி தான் பார்க்க போகிறோம். கஸ்டமர் என்ன கம்ப்ளைண்ட்காக அந்த வண்டி நம்ம எடுத்து வந்திருக்கான்னு சொன்னால், வண்டி ஓடுதில்லை, வண்டி ஒழுங்கான பிக்கப் ஆகுதில்லை, அடுத்தது வண்டி ஓடும்போது சின்ன வைப்ரேட் கொடுக்குது அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்டுக்காக தான் இந்த வண்டி எடுத்து வந்திருக்காருங்க. இந்த வண்டியை இப்போ கிக்கர் சைட்டை நம்ம ரிமூவ் பண்ணி பார்க்கணும்னு சொன்னால், இந்த கிக்கரை கலறதுக்கு கிக்கர் சைட்டில் வர 8mm போர்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்து கிக்கரை ஒரு ப்ரெஸ் பண்ணி எடுத்துனா கிக்கர் ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடுங்க. இந்த உள்ளுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த வண்டி டஸ்ட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லி. இந்த அளவு உள்ளுக்கு டஸ்ட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் வண்டி பிக்கப் கிடையாது. ஏன்னு சொன்னால் உள்ளுக்கு டஸ்ட்டு பிடிச்ச உடனே பெல்ட்டில் நிறைய டஸ்ட்டு பட்டும். பெல்ட்டில் நிறைய டஸ்ட்டு படிக்கணும்னு என்ன செய்யணும் சொன்னால் பெல்ட் ஸ்லிப் ஆகும். பெல்ட் ஸ்லிப் ஆனிச்சுன்னா வண்டி பிக்கப் முடியாது. அடுத்தது அந்த டஸ்ட் தலைமை என்ன செய்யணும், கிளச் உள்ளுக்கு வரக்கூடிய அந்த கிளச் ஊழியம் அது அப்ளை ஆயிரும். அப்ளை ஆனோன்னு என்ன செய்யணும், கிளச் ஒழுங்காக பிக்கப் முடியாது. அப்போ என்ன செய்யும், வண்டி நம்ம எவ்வளோ தான் ரேஸ் பண்ணி போனாலும் வண்டி அந்த பிக்கப் கிடையாது. அதனால் நம்ம என்ன செய்யணும் சொன்னால், ஒவ்வொரு சர்வீஸ் பண்ணுற டைம்லேயும் கட்டாயம் கிக்கர் சைடு காட்டி செக் பண்ணி போடணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் வண்டி நமக்கு ஒழுங்கான பிக்கப் கிடையாது. கண்டிப்பாக நம்ம ஒவ்வொரு சர்வீஸ் பண்ணும்பொழுது இந்த கிக்கர் சைடை க்ளீன் பண்ணி போடுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ஸ்கூட்டியை பொறுத்த அளவுக்கு ஒவ்வொரு 25,000 கிலோமீட்டர் கொடுத்துரும் நம்ம இந்த பெல்ட்டை மாற்றுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னு சொன்னால் பெல்ட் நம்மளோட ட்ரைவ் செயின் மை தான். அந்த ட்ரைவ் பெல்ட் நம்மளோட செயின் மை தான். மற்ற பைக்குக்கு வர செயின் மை தான் இந்த பெல்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 25,000 கிலோமீட்டர் கொடுத்துரும் நம்ம இந்த பெல்ட்டை சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் எந்த விதமான பெல்ட்டுக்கு பாதிப்பு முடியாது. ஸ்பேர் பார்ட்ஸுக்கு எந்த விதமான பாதிப்பு முடியாது. சிலவங்க சொல்லுவாங்க, நம்ம 30,000 கிலோமீட்டர் ஓடி எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் ஓடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்ன கம்ப்ளைண்ட் வர முடியுதுன்னா, நம்மளோட உள்ளுக்குறை இந்த கிளச் பெல்லாக இருக்கட்டும், அனைத்து பார்ட்ஸுகளும் தேய்மானம் அடைஞ்சிடும். அடுத்தது நம்ம வண்டியை லாங் ட்ரிப் நம்பி போயிடலாங்க. லாங் ட்ரிப் நம்பி போகிற டைமில் என்ன நடக்கும்னு சொன்னால், பெல்ட் அறந்துடும். பெல்ட் அறந்துக்கிட்டு சொன்னால் என்ன நடக்கும்னா, இடையில நம்ம வண்டியை தள்ளி திரிகிற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம ஆளாகும். அதனால் 25,000 கிலோமீட்டருக்கு இந்த பெல்ட்டை மாற்றுறதுக்கு வண்டிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கட்டாயம் இந்த 25,000 கிலோமீட்டருக்கு பெல்ட்டை சேஞ்ச் பண்ணிடுங்க. உள்ளுக்கு வரக்கூடிய கிளச் பெல் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்து உள்ளுக்கு பாசிட்டிங்கன்னு சொன்னால் நிறைய டஸ்ட் இருக்குது. இந்த டஸ்ட் இருந்தது காரணத்தினால தான் வண்டி பிக்கப் கிடைக்கல. இந்த டஸ்ட் இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்னு சொன்னால், பெல்ட்டில் நிறைய டஸ்ட் உட்காந்துடும். டஸ்ட் உட்காந்திங்கன்னு சொன்னால் வண்டி பிக்கப் கிடையாது. அது மட்டும் இல்லை, உள்ளுக்கு அந்த வைப்ரேட் காரணம் அப்படி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், இந்த உள்ளுக்கு வரக்கூடிய இந்த கிளச் போல்ட், இந்த 6 போல்ட் வரும். இந்த போல்ட்ஸை கட்டாயம் நம்ம சேஞ்ச் பண்ணிடணும். இந்த போல்ட்ஸை சேஞ்ச் பண்ணி போட்டோம்னு சொன்னால் எந்த விதமான ஒரு வைப்ரேட்டும் வண்டிக்கு வராது. இந்த போல்ட்ஸை நம்ம பெல்ட் மாற்றும் போது கட்டாயம் சேஞ்ச் பண்ணிடணும். சில கஸ்டமர் சொல்லுவாங்க என்னென்னு சொன்னால், இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நாங்கள் பிரச்சனை அட்ஜஸ்ட் பண்ணி போடுவோம், ஆனால் நாளைக்கு பிரச்சனை திரும்பி உங்களுக்கு தான் வரும். அதனால் கட்டாயம் இதை சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். சேஞ்ச் பண்ண வண்டியில் எந்த விதமான வைப்ரேட் எதுவுமே வராது. அதனால் பெல்ட் சேஞ்ச் பண்ணும்போது கட்டாயம் இந்த போல்ட்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிடுங்க. சேஞ்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வண்டி ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். எந்த விதமான வைப்ரேட் முடியாது. வண்டி ஓடுறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் பெல்ட் சேஞ்ச் பண்ணும்போது கட்டாயம் இந்த 6 போல்ட்ஸையும் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது உள்ளுக்கு வரக்கூடிய இந்த கிளச்சுவை கட்டாயம் க்ளீன் பண்ணி போட்டுடணும். கிளச்சு தேஞ்சிருந்தால் கட்டாயம் கிளச்சுவை மாற்றிடணும். கரெக்டாக ஸ்பேர் பார்ட்ஸை ரொம்ப நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு முடிஞ்ச வரைக்கும் ஃபியூலை வச்சு க்ளீன் பண்ணி ஏர் வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் அடுத்தது நம்ம பூட்டும்பொழுது எந்த விதமான ஒரு கம்ப்ளைண்ட் வராது. சின்ன டஸ்ட் இருக்கக்கூடாது. நம்ம சின்ன டஸ்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் திரும்பியும் அதே பிரச்சனை வரும். அதனால் எந்த விதமான டஸ்ட்டும் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் க்ளீன் பண்ணி எடுத்துடணும். க்ளீன் பண்ணி எடுத்து பூட்டினோம்னு சொன்னால் வண்டி பிக்கப் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த உள்ளுக்குள்ளே டஸ்ட் எந்த விதமான டஸ்ட்டும் இல்லாமல் இந்த அளவுக்கு க்ளீன் பண்ணி எடுத்துடுங்க. அடுத்தது க்ளீன் பண்ணி எடுத்தோம்னு சொன்னால் பெல்ட் க்ளீன் பண்ணி எடுத்துடணும். பெல்ட்டில் இடையில சின்ன சின்ன டஸ்ட் இருக்கும், அதையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடணும். பெல்ட் தேஞ்சிருக்கு, டேமேஜ் ஆகிடுச்சுன்னா பெல்ட்டை சேஞ்ச் பண்ணிடணும். அடுத்து இந்த போல்ட்ஸை கட்டாயம் சேஞ்ச் பண்ணிடணும். இந்த போல்ட்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பாடு வரும். இந்த போல்ட்ஸை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விளங்கும். அதில் 2 பாடு இருக்கும். அது நம்ம எந்த பாட்டுக்கு போடுறோமோ அந்த பாட்டுக்கே அதை ரவுண்டில் நம்ம போட்டு வந்தோம்னு சொன்னால் அதனுடைய சாஃப்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வரக்கூடிய இந்த ரப்பரை கட்டாயம் மிக்ஸ் பண்ணால் போட்டுருங்க. என்ன சொன்னால் அந்த ரப்பரை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் உள்ளுக்கு சின்ன சேக் கொடுக்கும். அதில் நம்ம ரப்பரை கட்டாயம் மிஸ் பண்ணாமல் உள்ளுக்கு ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணி அதோட இடத்துல நம்ம உட்கார வச்சிட்டோம்னு சொன்னால் அது பக்கம் உட்காந்துடும்.
அதனுடைய ஷாஃப்ட்டில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது உள்ளுக்கு வரக்கூடிய அந்த போல்ட்ஸ் வந்து டேர்ன் ஆகாத அளவுக்கு வந்து நம்ம பார்த்துக்கொள்ளணும். அப்படி டேர்ன் ஆகிட்டுச்சுன்னா வந்து பெல்ட் வந்து இறங்காது. அதால் வந்து நம்ம அதை டேர்ன் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கொள்ளணும். அடுத்தது வந்து இந்த கிளச் ஷூவை பொறுத்த அளவுக்கு வந்து உள்ளுக்கு வரக்கூடிய நீடில், இந்த நீடில் வந்து பின்னுக்கு வரக்கூடிய இந்த நீடிலுக்கு வந்து கட்டாயம் வந்து கிரிஸ் பண்ணிடணும். கிரிஸ் பண்ணாமல் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னு சொன்னால் கொஞ்சம் நாள் போகல அந்த நீடில் வந்து டேமேஜ் ஆகக்கூடிய ஒரு சாத்தியம் இருக்குது. அதால் வந்து நம்ம கட்டாயம் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது அந்த நீடிலுக்கு வந்து கிரிஸ் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னு சொன்னால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இந்த பெல்ட்டை வந்து இந்த கிளச் ஷூவில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் சொன்னால் 2 கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி பிடிச்சோம்னு சொன்னால் பெல்ட் வந்து உட்கார்றதுக்கு இடம் கொண்டு வந்துடும். அதால் வந்து 2 கையிலையும் ப்ரெஸ் பண்ணி பிடிக்கணும். நம்ம பெல்ட்டை வந்து ப்ரெஸ் பண்ணி அந்த ப்ரெஸ் பண்ணுற டைமில் வந்து கையில் வந்து எந்த விதமான ஒரு டஸ்ட்டும் இருந்துடக்கூடாது. அடுத்து வந்து எந்த விதமான கிரிஸ் தன்மையோ ஒயில் தன்மையோ எதுவும் வந்து நம்ம கையில் இருந்துடக்கூடாது. அப்படி இருந்துக்கிட்டு என்ன செய்யணும் சொன்னால் பெல்ட் வந்து சிலிப்பாகக்கூடிய ஒரு சாத்தியம் இருக்குது. அதால் வந்து இந்த பெல்ட் சேஞ்ச் பண்ணும்பொழுது கட்டாயம் வந்து கையில் வந்து எந்த விதமான ஒயில் தன்மை கிரிஸ் தன்மை எதுவும் வந்து இருக்காமல் நீங்கள் கட்டாயம் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த வீலை வந்து உள்ளுக்கு வந்து வைக்கும்பொழுது அந்த ஷாஃப்ட்டில் வந்து கட்டாயம் பார்த்து இறக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம அந்த ஷாஃப்ட்டில் வந்து உட்காராமல் நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம நெட்டை போல்ஸை வந்து டைட் பண்ணும்பொழுது என்ன நடக்கும்னு சொன்னால் ஸ்லிப் ஆயிரும் உள்ளுக்கு. அதை வந்து கட்டாயம் பார்த்துக்கொள்ளணும். இந்த பெல்ட்டை வந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கிட்டு இதை பூட்டினோம்னு சொன்னால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் பக்காவாக உட்காந்துடும். அடுத்தது வந்து இந்த கிக்கர் வீலை பார்ப்போம். இந்த கிக்கர் வீலுக்கு வந்து நம்ம கிக்கர் வீலை வந்து ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது கட்டாயம் வந்து கிரிஸ் பண்ணிடணும். ஏன் நம்ம கிரிஸ் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் சில டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வண்டியை கிக் பண்ணணும் வந்து கிக்கர் வந்து மேலுக்கு வந்து ரிலீஸ் ஆகி வராது. அது என்ன கம்ப்ளைண்ட் சொன்னால் இதுக்கு கிரிஸ் இல்லாத ஒரு கம்ப்ளைண்ட்டுக்காக தான் அந்த பிரச்சனை வரும். அதால் வந்து இந்த வீலுக்கு வந்து நல்லா வந்து கிரிஸை வந்து அப்ளை பண்ணிவிடணும். ஃபுல்லாக வந்து நம்ம கிரிஸை அப்ளை பண்ணிட்டோம்னு சொன்னால் கிக் பண்ணணும்னு சொன்னால் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வந்து வீல் வந்து மேலே வந்து பக்கா வந்து கிக்கர் வந்துடும். அதால் வந்து இந்த கிக்கர் வீலுக்கு வந்து நல்லா வந்து கிரிஸை வந்து அப்ளை பண்ணிடணும். கிக்கர் வீலை நம்ம மாட்டும்பொழுது சின்ன வீலை நம்ம மாட்டும்பொழுது என்ன செய்யணும்னு சொன்னால் கிக்கரை வந்து காஃபில் வந்து ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கொள்ளணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த வீல் வந்து அந்த இடத்துல வந்து உட்காராது. அதில் வந்து நம்ம காஃபில் கிக் பண்ணி பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த வீல் வந்து உட்காந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் முதல்ல நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஒவ்வொருத்தர சப்போர்ட்டும் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு வந்து மோட்டிஃபிகேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.